Hello friends, வணக்கம். Welcome to the session. So, SSC CGL 2024 exam டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் ஒன்று நம்ம கொடுக்க போறோம். ஸோ நம்ம குரூப் மூலமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, CGL 2024 தான் நம்மளோட டார்கெட். ஸோ நம்மளோட டார்கெட் 2024 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 2023யோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் முடிச்சாகணும். நான் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல யாருமே கம்ப்ளீட்டா இன்னும் 2023 கொஸ்டினை முடிக்கல. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா மெயினா மேக்ஸ், ஓகேவா, மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் இந்த 2023ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு தனித்தனியா ஒரு 15 நாளைக்கு டார்கெட்டா கொடுக்க போறோம். சரியா, 15 நாள் ஒரு சேலஞ்சாவே இதை எடுத்துக்கோங்க. இது எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா 100+ மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்கோரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த CGL எனக்கு வந்து 120 தாண்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க நீங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சிங்கனாலே இதுல அவ்வளோ டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிப்ரா எடுத்துட்டீங்கன்னா அல்ஜிப்ரால ஒரு 88 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நான் பாக்குற வரைக்கும் 80+ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 88 கொஸ்டினுமே ரொம்ப டிஃபரெண்டான டைப்ஸ். அல்ஜிப்ராவோட ஓவரால் டைப்புமே அந்த 88 கொஸ்டின்ல கவர் ஆயிடுச்சு. அப்போ நீங்க ஒன்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட கம்ப்ளீட் டைப்ஸ் தெரியும். அதே மாதிரி டைப் தான் இந்த வருஷமும் நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன்ல மேக்சிமம் 90% அதே டைப்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வருஷமும் வரப்போகுது. அப்போ பேசிக் அந்த டைப்பே நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போறது ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்ல போயிட்டு அந்த டைப் டக்குன்னு பாக்குறது ப்ராக்டிஸ் பண்ணாம இது வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க முடிக்கலைன்னா, இந்த டைம் வரைக்கும் முடிக்கலைன்னா தப்பு தான். பட் இன்னும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த அடுத்து வரக்கூடிய 15 நாள்ல நம்ம இதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு முடிக்கலாம். சரியா, எதை 2023 மேக்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே முடிக்க போறோம். நான் இது டாபிக் வைஸா உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். டெய்லி உங்களுக்கான PDFs வந்துடும். சரியா, டெய்லி உங்களுக்கான PDFs வந்துடும். 15 நாள் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் PDFலயுமே பாத்தீங்கன்னா 50-60 கொஸ்டின் இருக்கும். சரியா, 50-60 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி நான் செட் பண்ணிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா இந்த இது வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு சீரியஸா நான் வந்து கண்டிப்பா 15 நாள் இதை சீரியஸா எடுத்து பண்றேன் அப்படின்னீங்கன்னா நீங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கான PDFs நம்மளோட சேனல்லையும் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ மென்டர்ஷிப், SSC மென்டர்ஷிப் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து டெய்லி நான் இவ்வளவு படிச்சேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுல இது நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இதை சொல்றேன். நம்ம டெலகிராம்ல ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் 1 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த குரூப் மூலமா கிட்டத்தட்ட 300+ ஸ்டூடெண்ட்ஸ் தினமும் அவங்க கன்சிஸ்டன்ஸா படிக்கிறதுக்காக இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரியா, ரெகுலரா நான் டெய்லி படிச்சேன் மேம் அப்படிங்கறத சொல்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுக்கான கோல் வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கம்மியா ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மோட்டிவ் பண்ற மாதிரி ஏதாவது பேசுவேன். இல்லைன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு, ஏன் இவ்வளவு கம்மியா பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா மறுபடியும் எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க, மேம் நான் இவ்வளவு படிச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி டெய்லி ஏதாவது ஓரளவுக்கு படிச்ச அந்த கன்சிஸ்டன்சி வரும். சரியா, டெய்லி படிச்ச கன்சிஸ்டன்சி வரும். நிறைய பேர் கன்சிஸ்டன்சி இதில் லேக் ஆகுறீங்க. அதுக்காக தான் இந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த குரூப் பத்தி தெரியலன்னா இதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல போய் பார்த்துக்கோங்க அந்த குரூப் என்ன அப்படிங்கறத. இந்த குரூப் மூலமா நம்ம வந்து இந்த 15 days சேலஞ்ச் வைக்க போறோம். ஸோ சேராதவங்க கண்டிப்பா இந்த குரூப்ல சேர்ந்து இந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. இதுல டெய்லி 15 நாள், அடுத்த ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு PDFs வரும். ஸோ அந்த PDFs நான் வந்து என்ன ஆர்டர்ல எடுத்திருக்கேன்னா அரித்மெட்டிக் பிளஸ் அட்வான்ஸ்ட். ஓகேவா, அரித்மெட்டிக்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்தா அட்வான்ஸ்ல 50-50. ஓகேவா, டோட்டலா 50-60 கொஸ்டின் தான். 25 கொஸ்டின் பெர்சன்டேஜ்ல இருக்கும், 25 கொஸ்டின் ஜாமெட்ரிக் அந்த மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் நம்மளோட ஆர்டர்ல தான். இந்த ஆர்டர்ல தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். இதுக்கான PDF நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு சில சோர்ஸ்ல இருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் கட்டாயம் இதுல ஸ்டார்ட் பண்றவங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்றவங்க இந்த 15 முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதை பண்ணுங்க. சரியா, ஏன்னா நீங்க இது வரைக்கும் 2023 CGL முடிக்காதவங்களுக்கு சொல்றேன். சரியா, நீங்க ஆல்ரெடி வந்து மார்க் டெஸ்ட் அப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த 15 நாள் ஒரு எப்படி சொல்றது சீரியஸா எடுத்துக்கோங்க. நான் இதை ஏன் மறுபடியும் சொல்றேன்னா இந்த 15 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க. சரியா, இதை முடிச்சுட்டு இந்த பேசிக்ஸே ரிவைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்ல போகும்போது
இந்த 15 நாள் பண்ண ப்ராக்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்த சமயம் ரிப்பீட்டடா பார்க்கும்போது ஸ்பீடு வரும் உங்களுக்கு. எக்ஸாம்ல சப்போஸ் போய் நீங்க இங்க இந்த 15 நாள்ல ப்ராக்டிஸ் பண்ண சம் மாதிரியே அங்க டைப் வந்துருதுன்னு வைங்களேன், மேக்ஸிமம் 80% இங்க நீங்க ப்ராக்டிஸ் இதுல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த வருஷம் சிஜிஎல்லையும் வரப்போகுது. 80% 80 to 90% சேம் டைப் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால இது பக்கத்துல என்ன எக்ஸாம் ஒரு மாசம் கூட இல்லங்கிறதுனால நம்ம இந்த 15 நாள் இதை பண்ணும்போது இங்க பார்க்கக்கூடிய டைப்ஸ், இங்க பார்க்கக்கூடிய இங்க பண்ண ப்ராக்டிஸ் நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். சரியா? ஸோ இதுக்கு இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.